வகுப்பறைன்னா நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் கதிரைகளும் கரும்பலகையும் இருக்கின்ற ஒரு இடம், அந்த கதிரைகளில் பிள்ளைகள் நிரம்பி போயிருப்பார்கள், இதுதான் வகுப்பறைகளாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்திருக்கிறோம். வகுப்பறை என்பது அப்படி இல்லை. பல மலர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கின்ற ஒரு மஞ்சரி வகுப்பறைங்கிறதான். வித்தியாசமான பல மலர்கள் சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கிற ஒரு பூங்கொத்து, ஒரு மஞ்சரி. அந்த மஞ்சரியில் ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு மனம் இருக்கும், ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு குணம் இருக்கும், ஒவ்வொரு மலருக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கும். அந்த மலர்களை அந்த மலர்களாக நாங்கள் பார்க்க தெரிந்திருக்க வேண்டும். நம்ம ரோசாப்பூவை ரசிக்கின்ற போது மல்லிகைப்பூவை பார்த்து ஏன் இது ரோசாப்பூ மாதிரி இல்லைன்னு யோசிச்சிடக்கூடாது. ரோசாப்பூ போல தான் இருக்கும், மல்லிகைப்பூ தான் மல்லிகைப்பூ போல இருக்கும். ஆக எமது பிள்ளைகளினுடைய தனித்துவங்கள் வித்தியாசமானது. அவர்களாகவே இருப்பார்கள். அவர்களிடம் ஏதோ ஒரு தனித்துவம் இருக்கும். அவர்களிடம் வித்தியாசமான விடயங்கள் செறிந்து போயிருக்கும். அதை நாங்கள் எவ்வாறு இனங்கண்டு கொள்வது என்பதில் தான் ஒரு வகுப்பறை சந்தோஷமான வகுப்பறையா அல்லது சாபமாகி போன வகுப்பறையா என்பது அங்கிருக்கும். நாம் நிறைய எல்லாம் படிச்சிருக்கிறோம், அப்துல் கலாம் சொன்னதெல்லாம் கேட்டிருக்கிறோம். த ஃபர்ஸ்ட் பேஷன் ஆஃப் த நேஷன் என்ன ஒரு லாஸ்ட் பெஞ்சில் இருந்து தான் கண்டுபிடிக்கப்படும். இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை நாம் படித்து தான் வந்திருக்கிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். நாம் கற்றவைகள் எல்லாம் வெறும் அறிவுகளாக மாத்திரம் தேக்கப்பட்டிருக்கிறதே தவிர பிரயோசனமான ஒரு விடயமாக மாற்றப்படலை. அப்போ பிள்ளைகள் நேசிக்கின்ற வகுப்பறைகள், ஒரு குழந்தைகள் நேசிக்கின்ற வகுப்பறைகள் எப்படி மாற வேண்டும், அதில் ஆசிரியர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நாங்கள் யோசிக்கணும். இது வகுப்பறைகள் என்கின்ற போது பாடசாலையில் மட்டும்தான், இது டீச்சருக்கு மட்டும்தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. ஒரு பிள்ளையினுடைய முதலாவது வகுப்பறை தாயின் கருவறை. இப்போ தாய் எப்படி இருக்கணும், தந்தை எப்படி இருக்கணும், நாங்கள் எப்படி பிள்ளைகளை நம்பிக்கை கொண்டவர்களாக மாறணும், பிள்ளைகளை எப்படி நாங்கள் யோசிக்க வைக்கணும், பிள்ளைகளை எப்படி நாங்கள் பார்க்கணும் என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவருமே அறிந்து செயற்பட வேண்டிய தேவைப்பாடு நமக்கு இருக்குது.